திராவிட மாடல் அரச பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய கல்வி வரலாறு மற்றும் இடஒதுக்கீடு வரலாறு பத்தி நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உண்மையிலேயே திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு இந்த சமூக முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதை பற்றி தெரியாதவர்கள் அவசியம் இந்த காணொளிய பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் பேசின இந்த காணொளி தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அவசியம் பாருங்க. கல்வியிலும் சரி, இடஒதுக்கீட்டிலும் சரி, அது ரொம்ப முக்கியமான வரலாறு. அதை சொல்லாம இந்த ஒரே நிறைவு செய்யக்கூடாது. இடஒதுக்கீடு வரலாறு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வரலாறு. இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டு விட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அதை டிராப் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு புதிய சட்டத்தை கொடுத்தார். ஆனால் அவர் மட்டுமே டிராப் பண்ணல. அவர் கூட ஒரு குழு போட்டு விட்டாங்க. அந்த குழு எப்படி எல்லா சமூக நீதி சிந்தனையாளர்களா, எல்லா சமத்துவத்தை போற்றக்கூடியவர்களா, எல்லா அம்பேத்கரிஸ்டுகளா, எல்லா மார்க்சிஸ்டுகளா, எல்லா பெரியாரிஸ்டுகளா, எல்லாரும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சமூக நீதி விரும்பக்கூடியவர்கள் பார்த்தா இல்ல, சனாதனிகள் தான் இருந்தாங்க. அவங்களோட அவருக்கு மிகப்பெரிய போராட்டம். இவர் ஒன்று வைக்கான்னு சொல்லுவாரு, அவங்க கூடாது. அந்த போராட்டத்தை நடத்தித்தான் இன்றைக்கு நான் பார்க்கிற இவ்வளவு மிக சிறப்பான அரசமைப்பு சட்டத்தை அவர் தந்தார். அந்த சட்டம் கூட இடஒதுக்கீடு விஷயத்தில் நமக்கு சிக்கலாகி போச்சு. இடஒதுக்கீடு விஷயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்குமான அந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் ஒரு சிக்கலை சந்தித்த போது அந்த சட்டத்தை முதலில் திருத்திய மாநிலம் தமிழ்நாடு. கான்ஸ்டிடியூஷன்ல முதல்ல திருத்தத்தை மேற்கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. எதுக்குன்னா சமூக நீதி. அங்கிருந்து நமக்கு தொடர்ந்து வரலாறு. அதுக்கு முன்னாலே மிகப்பெரிய சமூக நீதி வரலாறு உண்டு. அதுக்கு முன்னாலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திருக்கோம். அதுக்கு முன்னாலே கம்யூனல் ஜியோ என்ற அந்த விஷயத்தை சாதிப்பதற்கான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. அப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தின் தொடர்ச்சி அரசமைப்பு சட்டத்தை திருத்துகிறோம். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்கேல் வைக்கும். 50% மேல ஒதுக்கி போகக்கூடாது. 50 கொடுத்துக்க, ஆனா 50 மேல போகக்கூடாது. அப்ப மீதி 50 அது வழக்கமா காலங்களமா யார் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவன் 50 முழுசா எடுத்து போறதுக்கு 50 தக்க வச்சுக்கோ என்று சொல்லி ஒரு சூழ்ச்சியான ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போடுறது யார் இந்த ஸ்கேல் யார் வைக்கிறது? சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. உச்சநீதிமன்றம் அதுல நாட்டமை செய்கிறது. 50% போகக்கூடாது. உச்சநீதிமன்றம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல. நீட் விஷயத்துல நம்ம கேட்டா என்ன சொல்றாங்க? உச்சநீதிமன்றத்துக்கு பாராட்ட முடியாது. வேற ஏதாவது ஒன்று கேட்டா என்ன சொல்றாங்க? உச்சநீதிமன்றத்துக்கு பாராட்ட முடியாது. எதை சொன்னாலும் உச்சநீதிமன்றத்துக்கு போட முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு போட முடியாது. இதைத்தான் சொன்னார்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கணும். எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இருக்காங்க. 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா என்று நினைத்துக் கொண்டார். இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார். இந்த 69 விழுக்காட்டை யார் கொண்டு வந்தா? சட்ட சிக்கல் இல்லாம அதை யார் கொண்டு வந்தா? எடப்பாடி தான் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. என்ன இடஒதுக்கீடு கொடுத்தாரு? 10.5 விழுக்காடு யாருக்கு? வன்னிய சமூக மக்களுக்கு. பாமகக்கு வேற கொடுத்தாரு. அது நமக்கு தெரியாது. அது மறைமுகமா கொடுப்பாங்க. வன்னிய சமூக மக்களுக்கு கொடுத்தது 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. என்னாச்சு? இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? கலைஞர் கொடுத்த எந்த இடஒதுக்கீடு இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். கலைஞர் கொடுத்தால 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர் கொடுத்தால இல்லையா? இருக்குல்ல. 3 விழுக்காடு இடஒதுக்கீடு அருந்ததியர் கொடுத்தால இருக்குல்ல. பிற்படுத்தப்பட்டவர் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவை உருவாக்கி கொடுத்தால இருக்குல்ல. அப்படி கலைஞர் கொடுத்த எல்லா இடஒதுக்கீடும் நடைமுறையில் இருக்கிறது. எடப்பாடி கொடுத்த இடஒதுக்கீடு இல்ல. ஏன்? சட்ட ரீதியில் கொடுக்கவில்லை, பார்த்து கொடுக்கவில்லை, முறையா கொடுக்கல. அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு இன்றைக்கு மிக வெற்றிகரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம். எனவே நாம் இடஒதுக்கீட்டிலும் தனித்தன்மையை காத்திருக்கிறோம். தனித்தன்மை மிக்க மாநிலம் தமிழ்நாடு என்று எல்லா துறையிலும் நிரூபித்திருக்கிறோம். என்னால் அதை நிரூபிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு